அனைவருக்கும் வணக்கம். தை மாத ராசி பலன்கள் 2024. இப்போ இந்த தை மாதம் நம்மளுடைய ராசிக்கு எப்படி இருக்கு? சாதகமா இருக்கா? பாதகமா இருக்கா? எதன் வகையில நம்மளுக்கு சிறப்பு? எதன் வகையில நம்ம கவனமா இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு டீடைலான ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோ பதிவுல தெளிவாகவும் விரிவாகவும் பார்க்கலாம். வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இதோட ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் லான்ச் பண்ணியிருக்கோம். ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட் அண்ட் ஆப் ரெண்டுமே லான்ச் பண்ணியிருக்கோம். உங்களுடைய ஃபேமிலியில் யாருக்காச்சும் வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்க, அப்படி இல்லைனா உங்களுக்கே வரன் தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னாக்கா நம்முடைய வெப்சைட் அப்படி இல்லைனா ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணி பயன்பெறுங்க. நிறைய ஃபியூச்சர்ஸ் அதில் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். வெப்சைட் மற்றும் ஆப்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். மறக்காம செக் பண்ணி பாருங்க. இது போல நிறைய சர்வீஸை ஃபியூச்சரில் ஆட் பண்ணுறதா இருக்கும். நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வாழ்த்துக்கள். இப்போது இந்த தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். முதல் ராசி மேஷம். மேஷத்தை பொறுத்தளவில் உங்களுடைய ராசியில குரு பகவான் சஞ்சாரம் செய்றாரு இந்த மாதத்துல. அதே போல உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் வழக்கம் போல சஞ்சாரம் செய்றாரு. மேலும் 8ஆம் இடத்துல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வாரு. அதே போல 9ஆம் இடத்துல புதன் செவ்வாய் கன்ஜக்ஷன் மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். 10ஆம் இடத்துல சூரிய பகவான், 11ஆம் இடத்துல சனி பகவான், 12ஆம் இடத்துல ராகு பகவான். மேலும் இந்த மாதத்துடைய 4ஆம் தேதி சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. புதன் செவ்வாயோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. அதே போல 17ஆம் தேதி புதன் பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது மகரத்துல இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரிய பகவானோட போய் கன்ஜக்ஷன் ஆயிடுவாரு. மேலும் செவ்வாய் பகவானுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது 22ஆம் தேதி இருக்கும். அதனை தொடர்ந்து சுக்கிர பகவான் 28ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு அப்படியே டிரான்சிட் ஆயிடுவாரு. சோ இதுதான் இந்த தை மாதத்திற்கான கிரக நிலைகள். இப்போது தை மாத ராசி பலன்களை தெளிவாக பார்க்கலாம். இந்த தை மாதத்தை பொறுத்தளவுல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த குருவும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகி இருக்காங்க. குருவோட வீட்டுல செவ்வாயும், செவ்வாயோட வீட்டுல குருவும் பரிவர்த்தனை ஆகி பரிவர்த்தனை யோகத்தை ஏற்படுத்துறாங்க. சோ இதனால திடீர் லாபங்கள், திடீர் வளர்ச்சி, திடீர் முன்னேற்றம் இதெல்லாம் இந்த மாதத்துல ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு. அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு 2ஆம் வீட்டதிபதி சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே இந்த குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல, அதாவது ஃபர்ஸ்ட் வீக்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். குடும்ப சூழ்நிலை, பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் முதல் வாரத்துல மட்டும் கவனமா இருக்கணும். மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல, அதாவது 4ஆம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கிரன் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு இடப்பெயர்ச்சி ஆயிடுவாரு. சோ 9க்கு சுக்கிரன் வந்ததுக்கு பிறகு இந்த பிரச்சனைகள், குழப்பங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காவே நிவர்த்தி ஆயிடும். அதனால பயப்பட வேண்டாம். அவை மாதத்தோட ஸ்டார்டிங்ல மட்டும் இந்த குடும்ப வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கவனமா இருக்கிறது சிறப்பு. இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்ல வாழ்க்கை துணையோட ஒரு சில கருத்து வேறுபாடுகள் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், அவர்களுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா நிவர்த்தி ஆயிடும். ஏன்னா சுக்கிர பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு. அவை மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல இருந்து ஒரு சிறப்பான பலன்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையிலும் கிடைக்கும், குடும்ப வாழ்க்கை சார்ந்த வகையிலும் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த குழப்பங்கள்லாம் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நிவர்த்தி ஆயிடும். குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள்லாம் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அப்படியே முடிவுக்கு வந்துடும். அதனால பயப்பட வேண்டாம். அதே போல இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த குடும்ப வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் இதுல எல்லாம் கொஞ்சம் விரைய செலவுகள் தென்படுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாம பண பற்றாக்குறை அப்படிங்கிறது மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கலாம். பட் ஆனா மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்களுக்கு தேவையான பொருளாதாரம் அப்படிங்கிறது இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல உங்க கையில வந்து சேர ஆரம்பிக்கும். ஏன்னா சுக்கிரனுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம புதன் செவ்வாய் அவரும் 9ஆம் இடத்துல இருக்காரு. அதே போல இந்த தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் இந்த மாதத்துல விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. தந்தையாரோட ஒரு சில வாக்குவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாய் தந்தையார பராமரிக்க வேண்டிய ஒரு மாதமா இருக்கும். ஏன்னா செவ்வாய் பகவானுடைய 8ஆம் பார்வை அப்படிங்கிறது 4ஆம் இடத்து மேல விழும். இதனால ஒரு சில மன உளைச்சல், ஒரு சில கலக்கங்கள், ஒரு சில குழப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம தாயார் சார்ந்த வகையில ஒரு சில அலைச்சல், மன உளைச்சல்லாம் வந்துட்டு போகலாம். மேலும் தந்தையார் சார்ந்த விஷயங்களையும் கொஞ்சம் விழிப்புணர்வோட இருக்கணும். ஏன்னா 8ஆம் அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இருக்காரு. ஆகவே தந்தையாரால ஒரு சில மருத்துவ செலவுகள், ஒரு சில விரை செலவுகள்லாம் வந்துட்டு போகலாம். தாயாராலையும் ஒரு சில மருத்துவ செலவுகள், விரை செலவுகள்லாம் வந்துட்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே தாய் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல விட்டு கொடுத்து அனுசரித்து அவர்களை பராமரித்து செயல்படுறது நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல சுக்கிரனும் செவ்வாயும் இணைவாங்க. இது வந்துட்டு ஒரு சுக்கிரமங்கல யோகம் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். சோ இதனால நல்ல ஒரு சுப விசேஷங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்துல சுப விசேஷம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அப்படியே கொஞ்சம் மெல்ல மெல்ல அப்படியே ஸ்டார்ட் ஆகிறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கு. மேலும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதார சூழ்நிலை அப்படிங்கிறது உங்க கையில அமைய ஆரம்பிக்கும். சோ அந்த சுக்கிரமங்கல யோகம், சுபம் சார்ந்த விஷயங்கள், சுப பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் குடும்பத்துல அதிகமா தென்பட ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும் இந்த தை மாதம். அது மட்டும் இல்லாம ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடு கட்டணும் அப்படிங்கிற யோசனை வருது, வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற அந்த
ஒரு தைரியம் அதெல்லாம் இந்த மாதத்துல தென்பட ஆரம்பிக்கும். மேலும் ஒரு சிலர் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறதுக்கு ஒரு ஃபேவரான மாதமா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் செவ்வாய் இந்த வீடு குடும்ப வாழ்க்கை இது சார்ந்த விஷயங்கள்ல ஒரு முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு இந்த மாதத்துல வாய்ப்புகள் இருக்கு. மேலும் ஒரு சில மாற்றங்கள் வாழ்க்கையில அப்படியே இந்த மாதத்துல தென்பட ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதமா இருக்கும். அதே போல சூரிய பகவானுடைய சஞ்சாரம் அப்படிங்கிறது 10ஆம் இடத்துல இருக்கும். 10ல சூரியன் இருக்கிறது ஒரு வகையில சிறப்பு தான். உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10க்கு வந்திருக்காரு. அது ஒரு வகையில ஒரு சிறப்பான ஒரு யோகம். 5க்குரியவன் 10க்கு வந்திருக்காரு. கேந்திரம் ஏறி இருக்காரு. ஆகவே இந்த உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிரும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல இருக்கும். மேலும் நிறைய பொறுப்புகள் உங்களுக்கு வழங்கப்படும். உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலைகள்ல நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஏன்னா சூரியன் பொதுவா 10ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில கெட்ட பெயர்கள் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே ஆனா உங்களுக்கு மேஷத்துக்கு இது விதிவிலக்காகாது. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் அதிபதி 10க்கு வந்திருக்காரு. ஆகவே அது உங்களுக்கு ஒரு வகையில வளர்ச்சி தான். நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். உங்களுடைய டேலண்ட்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா வெளில வர ஆரம்பிக்கும். சோ அதுக்கு ஒரு சாதகமான ஒரு மாதம் தான். பட் இருந்தாலும் சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கண்ணும் கருத்துமா விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்க கூடிய ஒரு மாதமா இருக்கும். அந்த பொறுப்புகளை சரிவர நீங்க நடைமுறைப்படுத்தணும். உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமா கண்ணியமா இருக்கணும். மூன்றாவது நபரை நம்ப கூடாது. சோ இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். மேலும் மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல அதாவது பாத்தீங்கன்னா இந்த மாதத்துடைய 22ஆம் தேதி செவ்வாயுடைய சஞ்சாரம் சூரிய பகவானோட இருக்கும். சூரியனோட போய் கன்ஜெக்ஷன் ஆயிடுவாரு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல. சோ மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல 10ல சூரியன் செவ்வாய். சோ இது கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் அலைச்சல் அந்த உத்தியோகம் சார்ந்த வகையில ஒரு சில பணிச்சுமைகள் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே சூரியன் செவ்வாய் ரெண்டும் வந்துட்டு நட்பு கிரகங்கள் தான். பெரிய அளவுல பாதிப்பை ஏற்படுத்துறது இல்ல. உங்களுடைய ராசி அதிபதி அவர் வந்து 10ல வந்து இருக்காரு. சோ இது ஒரு வகையில உங்களுக்கு யோகம் தான். சிறப்பான ஒரு வளர்ச்சியை தான் கொடுக்கும். பட் இருந்தாலும் செவ்வாயுடைய சின்ன சின்ன காரகத்துவங்கள்லாம் அப்படியே மேலோட்டமா தென்படும். செவ்வாய் அப்படிங்கிறது ஒரு கோப கிரகம். மேலும் சூரியனை பாத்தீங்கன்னா அது வந்துட்டு ஒரு வெப்ப கிரகம். சோ இந்த சூரியனும் செவ்வாயும் இணையும் போது இந்த பனிச்சுமை உத்தியோகத்துல கொஞ்சம் அப்படியே தீ மாதிரி இருப்பீங்க. கொஞ்சம் கடுகடுன்னு இருக்கிறதுலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஆகவே உங்களுக்கு கீழே பணிபுரியறவங்களை கொஞ்சம் அனுசரிச்சு அப்படியே அன்பா எடுத்து சொல்லி வேலைகளை வாங்குறது நல்லது. சோ அதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் இந்த சூரியன் செவ்வாய் இணையும் போது நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா இந்த இடமாற்றம் பணி மாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பொதுவாவே சூரியன் செவ்வாய் இது ரெண்டும் இணைந்து இருக்கிற ஜாதகர்களை பாத்தீங்கன்னா ஒரே இடத்துல நிலையா இருக்க மாட்டாங்க. அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடம் அப்படியே மாறிக்கிட்டே இருப்பாங்க. சோ இது இந்த சூரியன் செவ்வாய் இணையறதுக்கான ஒரு பலன்கள். ஆகவே இந்த மாதத்துல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த பதவி மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது மேக்ஸிமம் உங்களுக்கு ஃபேவரா இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிக அளவுல இருக்கு. அதே போல இந்த மாதத்துடைய ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவானுடைய பார்வை புதன் பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்து மேல இருக்கும். இதனால இந்த உங்களுடைய உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால ஒரு சில மாற்றங்கள் ஒரு சில மனக்குழப்பங்கள் இதெல்லாம் வந்துட்டு போறதுக்கு சான்சஸ் இருக்கு. சகோதர சகோதரிகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சில குழப்பங்கள்லாம் வந்துட்டு போகலாம். சோ அது சார்ந்த வகையில கொஞ்சம் கவனமா இருக்கணும். மேலும் உங்களுக்கு பார்க்கும்போது ஒரு விஷயத்துல ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியல. நிறைய குழப்பம் இருக்கு. நிறைய கவலைகள் இருக்கு. சோ 3ஆம் இடத்து மேல செவ்வாய் பார்வை விடும்போது பயம் பதட்டம் ஒரு விஷயத்தை செயல்படுத்துறதுல நிறைய குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கலாம். ஆகவே மன தெளிவு அப்படிங்கிறது இந்த மாதத்துல ரொம்ப கிளியரா இருக்கணும். நீங்க ஒரு விஷயத்துக்கு பிளான் பண்றீங்கன்னா அதுல ரொம்ப கிளியரா செயல்படுறது நல்லது. பயம் இல்லாம எடுக்கிற முடிவை தெளிவா எடுங்க. அதுல கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். அது மட்டும் இல்லாம குரு ஜென்மத்துல இருக்காரு. சோ பொதுவாவே குரு ஜென்மத்துல இருக்கும்போது நிறைய மாற்றங்கள் ஏற்படும். ஒரு விஷயத்துல நிரந்தரமா இருக்க முடியாது. அது மட்டும் இல்லாம நிறைய மன உளைச்சல் அலைச்சல் கவலை குழப்பம் எதுலையுமே பெருசா நிம்மதி இல்ல. ஏதோ ஒரு எனக்கு ஆனா எந்த பிரச்சனையும் இல்ல. பட் ஆனா ஏதோ ஒரு விஷயம் எனக்கு குறையிற மாதிரி இருக்கு. சம்திங் இஸ் மிஸ்ஸிங் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இதுதான் ஜென்ம குரு. இது வந்துட்டு அப்படியே ஜென்ம சனி மாதிரி ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஜென்ம குரு ஜென்ம சனி ரெண்டுமே வந்து பிரச்சனை தான். பெருசா ஃபேவர் பண்றது கிடையாது. நிறைய அனுபவங்கள் கவலைகள் குழப்பங்களை வாழ்க்கையில கொடுக்கும். ஆகவே இந்த ஜென்ம குரு உங்களுக்கு இன்னும் ஒரு சில மாதங்களுக்கு இருக்கும். ஆகவே ரொம்ப யோசிக்காதீங்க ரொம்ப குழப்பிக்காதீங்க. சரியான டயத்துக்கு சாப்பிடுங்க. இந்த நேரத்துல யோசிச்சுக்கிட்டே சாப்பிடுற விஷயத்தெல்லாம் அப்படியே மறந்துடும். அப்படியே நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குறது தூக்கமின்மை அப்படிங்கிற பிரச்சனையும் இந்த மாதத்துல இருக்கலாம். ஆகவே இதுல எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோட கவனத்தோட செயல்படுறது நல்லது. அடுத்ததா 11ஆம் இடத்துல சனி பகவான் லாபஸ்தானத்துல சனி லாப சனி ஆட்சியா இருக்காரு. சோ அது ஒரு சிறப்பு. ஆகவே இந்த மாதத்தை பொறுத்தளவுல பொருளாதார ரீதியா வளர்ச்சி டெஃபினட்டா இருக்கும். ஏன்னா சனி பகவான் இயல்பு நிலைக்கு திரும்புறாரு. சோ அது ஒரு நல்ல செய்தி. அது மட்டும் இல்லாம சனி பகவானுடைய பலம் இப்போ கொஞ்சம் சிறப்பா இருக்கும். ஆகவே மேஷத்தை பொறுத்தளவுல இந்த தை மாதம் ஒரு சிறப்பு வாய்ந்த மாதமா இருக்கும். பொருளாதார வளர்ச்சி உங்களுடைய கெரியர்லாம் ரொம்ப கிளீனா இருக்கு. உங்களுடைய தொழில் உத்தியோகம் நீங்க எடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் முடிவு எடுக்கணும்னு நினைக்கிற விஷயங்கள் அதெல்லாமே சக்சஸ் ஆகும். பட் ஆனா நீங்க மேஜரா எதுல கவனம் செலுத்தணும்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல 12ஆம் இடத்துல ராகு அது மட்டும் இல்லாம மாதத்துடைய ஸ்டார்டிங்ல சுக்கிரன் 8ஆம் இடத்துல அப்புறம் சூரியன் செவ்வாய் இணைகிறாங்க. சோ இதெல்லாம் அப்படியே உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில குழப்பங்களை ஏற்படுத்தலாம். குறிப்பா
குறிப்பா அந்த உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிரச்சனைகள், ரத்த அழுத்தம், ரொம்ப நிறைய ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு, ரொம்ப யோசிக்கிறேன், சரியா சாப்பிட முடியல, சரியா தூங்க முடியல, பசியின்மை அப்படிங்கிற பிரச்சனை அதெல்லாம் இந்த மாதத்துல இருக்கலாம். ஆகவே சாப்பாடு, தூக்கம், அமைதியான மனநிலை, சோ இதுல எல்லாம் நீங்க கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணும். சோ ஹெல்த் வைஸா ரொம்ப கவனமா இருக்கணும். மற்றபடி உங்களுடைய உத்தியோகம், தொழில், சோ இது சார்ந்த விஷயங்கள், பொருளாதார சூழ்நிலை, இது எல்லாத்துலயுமே மாற்றம் அப்படிங்கிறது இந்த மாதத்துல டெஃபினட்டா இருக்கும். நீங்க நினைத்த விஷயங்கள் இப்ப உங்க கையில கிடைக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதம். அது மட்டும் இல்லாம 12ஆம் இடத்துல ராகு, தொடர் விரய செலவுகள் இருக்கும். குறிப்பா அந்த குடும்பம் சார்ந்த வகையில தொடர் விரய செலவுகள் இருக்கலாம். குடும்பம் சார்ந்த வகையில தொடர் கவலைகள் இருக்கலாம் நிறைய பேருக்கு. குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர்கள் சார்ந்த விஷயங்கள்ல கவலை, குழப்பம், குடும்ப உறுப்பினர்கள்ல யாருக்காச்சும் மருத்துவ செலவுகள் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. மேலும் 6ஆம் இடத்துல ராகு பகவான், சோ அது உங்களுக்கு வலிமையை கொடுக்கும். எவ்வளவுதான் உங்களுக்கு பிரச்சனையை ராகு கொடுத்தாலும் 6ல இருக்கிற கேது உங்களுக்கு அது அதுல இருந்து உங்களை பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகே, ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன வலிமையை கேது பகவான் கொடுத்துருவாரு. சோ அதுதான் 6ல இருக்கிற கேது. சோ அது உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பொசிஷன்ல இருக்கு. இந்த 6ல இருக்கிற கேது இந்த மருத்துவ செலவு இதெல்லாம் அப்படியே கொஞ்சம் நியூட்ரல் பண்ணிவிடும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெருசா ஏற்படாத அளவுக்கு பாதுகாக்கும். உடல் ஆரோக்கிய ரீதியா பெரிய அளவுல குழப்பம் வராத அளவுக்கு பாதுகாக்கும். பேசிக்கா இந்த மாத கிரகங்கள் அப்படி இப்படி மாறி அமர்றதுனால ஒரு சில சின்ன சின்ன உடல் உபாதைகள் வரலாம். பட் ஆனா கேது அதை அப்படியே நியூட்ரல் பண்ணி விட்டுருவாரு. அதனால பெருசா பயப்பட வேண்டாம். நிரந்தரமான உடல் ஆரோக்கிய பிரச்சனை எதுவும் இருக்காது. ரொம்ப நாள் உடல் ஆரோக்கிய பிரச்சனை எல்லாம் இப்ப நிவர்த்தி ஆகும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதம். மருத்துவ செலவுகள் வரும். பட் ஆனா அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. மருத்துவ செலவுகள் வரும். அது உங்களுக்கு ஒரு ஃபேவரான பலன் தான் செய்யும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும். ஆகவே பயப்படாம மருத்துவ செலவுகள்லாம் பண்ணுங்க. ஏதாச்சும் உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை இருக்குன்னா உடனே அதுக்கான ரெமெடி எடுத்துக்கோங்க. சோ அது டக்குன்னு உங்களுக்கு நிவர்த்தி ஆயிடும். அதனால பெருசா பயப்பட வேண்டாம். அது மட்டும் இல்லாம 6ல இருக்கிற கேது பகவான் கடன் சுமையை குறைப்பாரு. கடன் சார்ந்த விஷயங்கள் இருந்து வெளியில வர வைப்பாரு. மேலும் இப்ப கடன் தேவை, உங்களுக்கு இப்ப கடன் தேவை இருக்கு, ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்துக்கு கடன் தேவை இருக்குன்னா டக்குன்னு அரேஞ்ச்மெண்ட் ஆகும். கடன் உதவி கிடைக்கும். நீண்ட நாள் கடன் தொல்லைகள் விலகும். சோ அதுக்கு ஃபேவரான ஒரு மாதம். மேலும் உங்களுக்கு யாரெல்லாம் எதிர்ப்பா இருந்தாங்களோ, உங்களுடைய எதிரிகள் இவர்கள்லாம் இப்போ காணாம போயிடுவாங்க. அதான் 6ல இருக்கிற கேது. உங்களுக்கு யாரெல்லாம் ஆப்போசிட்டா இருந்தாங்களோ அவங்களே இப்போ இடம் தெரியாம போயிடுவாங்க. இப்போ நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, உங்களுடைய பிசினஸ்க்கு ஆப்போசிட்டா யாராச்சும் அதே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா இப்போ அவங்களாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒரு வகையில் அப்படியே உங்களை விட்டு அப்படியே விலகி போயிடுவாங்க. சோ எதிரிகள் மறைவாங்க. எதிரிகள் சார்ந்த பிரச்சனைகள், உங்களுக்கு ஆப்போசிட்டா இருந்த பார்ட்டிகள்லாம் அப்படியே ஒதுங்கிடுவாங்க. சோ அதுக்கெல்லாம் ஒரு ஃபேவரான மாதம். மேலும் இந்த மாதத்தை பொறுத்தளவுல மாதத்துடைய ஸ்டார்டிங்ல மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட செயல்படணும். இந்த மாதத்துடைய ஃபர்ஸ்ட் வீக்ல கூடுதல் விழிப்புணர்வு இருக்கணும். இந்த திருமண முயற்சி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் விழிப்புணர்வோட இருக்கிறது சிறப்பு. மேலும் இந்த திருமணம் ஆனவர்கள் வாழ்க்கை துணை சார்ந்த வகையில விழிப்புணர்வோட இருக்கணும். அதுல மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பு தான். அது மட்டும் இல்லாம இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஏன்னா குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கு. ஆகவே இந்த மாதத்துல இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில ஒரு சிலர் செலவுகளை மேற்கொள்வாங்க. சோ அதுல மாதத்துடைய செகண்ட் ஹாஃப்ல நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். சோ அதுக்கு ஒரு ஃபேவரான ஒரு மாதம். படனா சனி பார்வையும் சப்தம பார்வை, சனி பகவானுடைய சப்தம பார்வையும் 5ஆம் இடத்து மேல இருக்கு. ஆகவே தடை தாமதத்தோட தான் அந்த விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இதுமே டக்குன்னு கிளீனா கிடைக்காது. கொஞ்சம் தாமதப்படுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் தள்ளி தள்ளி போகும். பட் இருந்தாலும் எண்ட் ஆஃப் த ரிசல்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. ஓவராலா இந்த தை மாதத்தை பொறுத்தளவுல உங்களுடைய சிந்தனை மேல கவனம் இருந்துச்சுன்னா பெருசா குழப்பிக்காம, பெருசா அலட்டிக்காம எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா கோபத்தை குறைச்சி எல்லாத்தையும் பிளான் பண்ணி கரெக்டா செயல்படுத்தினீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கான மாதமா இருக்கும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. அண்ட் ஃபைனலி வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இது போல அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.